அனைவருக்கும் காலை வணக்கம். டிசம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்தி நாவல் ஆசிரியர், கவிஞர் இலா சந்திர ஜோஷி இந்தி இலக்கியத்தில் மனோதத்துவ நாவல்களின் ஆரம்பகர்த்தா என கருதப்படும் இலா சந்திர ஜோஷி பிறந்த தினம் என்று உத்தரகாண்ட் மாநிலம் அல்மோராவில் 1903ஆம் ஆண்டு பிறந்தார். பங்கப்பிரிவினை ஆரம்பிக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அது இமயமலை பகுதி என்பதால் அதன் நீர் பிரவாகங்கள், அருவிகள், நதிகளோடு கூடிய இயற்கை எழில் இளம் வயதிலேயே இவரது படைப்புத் திறனை வெளிப்படைய செய்தது. நீர் பிரவாகங்கள், அறிவுக்கூர்மை, கற்பனை வளமிக்கவர். புராணங்கள், இதிகாசங்கள், காவியங்களை சிறுவயதிலேயே கற்றிருக்கிறார். பல அறிஞர்களின் படைப்புகளையும் படித்தார். பள்ளிக்கல்வியில் பெரிதாக ஆர்வம் இல்லாததால் 10ஆம் வகுப்போடு கல்வி முடிவுக்கு வந்தது. சுய முயற்சியில் பல மொழிகளை கற்றுக்கொண்டார். சிறிய வயதிலேயே எழுதவும் தொடங்கினார். முதல் கதை வெளிவந்த பொழுது இவருக்கு 12 வயது. 1929 வெளிவந்த கிருணாமயி என்ற நாவல் இவருக்கு இலக்கிய உலகில் ஓரளவு அறிமுகம் பெற்று தந்தது. 1940 வெளியான சன்னியாசி நாவலால் பேரும் புகழும் பெற்றார். கல்கத்தா சென்று இவரது மனம் கவர்ந்த படைப்பாளியான சரத் சந்திர சட்டோபாத்யாவை சந்தித்தார். சில காலம் வானொலியின் நிலையத்தில் பணிபுரிந்தார். கவிதை, விமர்சன நூல், கதைகள் என இலக்கியத்தின் அனைத்து பிரிவுகளிலும் முத்திரை பதித்தாலும் நாவல் ஆசிரியராகவே பிரபலமடைந்தார். லஜ்ஜா, பர்தே கி ராணி, முக்தி பத்து, ஜிப்சி, சுபஹ், நிர்வாசித், பிரேத் அவுர் சாயா உள்ளிட்ட இவரது நாவல்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. ஜிப்சின்னு சொல்லி தமிழில் ஒரு படமும் வந்திருக்கு. அது இதை தழுவி எடுக்கப்பட்டதா அப்படின்னா எனக்கு தெரியல. தனது நாவல்கள் மூலம் சமூகத்தில் உயர்ந்த மதிப்பீடுகளை நிலைநிறுத்த முயற்சி செய்தவர். மனோதத்துவ யதார்த்தவாதம் இவரது நாவல்களின் அடிநாதமாக திகழ்ந்தது. இவரது படைப்புகளில் டால்ஸ்டாய், தஸ்தோயெவ்ஸ்கியின் தாக்கம் அதிகம் காணப்பட்டது. இவரது படைப்புகள் வெளி உலகில் நடைபெறும் நிகழ்வுகளை விடுத்து ஆழ்மன உலகை நோக்கி வாசகர்களை திருப்பிவிடும் தன்மை கொண்டிருந்தன. மொழி, இலக்கியத்தில் ஆழ்ந்த ஞானம், ஈடுபாடு கொண்டவர். இந்தி இலக்கியத்துக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை வழங்கியவர் இவர். தன் கதைகளில் பெண்களின் நிலை, அவர்களது பிரச்சனைகள் குறித்து எழுதியதோடு அவற்றுக்கான தீர்வையும் வழங்கினார். இவரது படைப்புகளின் நாயகர்கள் வீரதீர பராக்கிரமராக, சர்வ வல்லமை பெற்றவர்களாக இல்லாமல் சராசரி மனிதனுக்குரிய பலவீனங்களுடனே காணப்படுவார்கள். தூப்ரேகா, ஆகூதி, கண்டகர் கி ஆத்மாயே உள்ளிட்ட கதைகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இவருடைய கதைகள் ரவீந்திரநாத், சரத் விபக்தி, அவுர் சாகித்யக்கார் உள்ளிட்ட வாழ்க்கை வரலாற்று நூல்கள், சாகித்ய சர்ஜன், சாகித்ய சிந்தன் போன்ற விமர்சன நூல்கள் இவரது முக்கிய படைப்புகள். சோஜிஜி, கல்கத்தா சமாச்சார், சாந்த், விஸ்வவாணி, சுதா, சமாலோசக் பத்திரிகா, தர்மயுக், சாகித்யக்கார் உள்ளிட்ட பல பத்திரிகைகளில் பணிபுரிந்திருக்கிறார். குழந்தை இலக்கியத்திலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியிருக்கிறார். சிறந்த மொழிபெயர்ப்பாளரும் கூட. தாகூரின் படைப்புகளை இந்தியில் மொழிபெயர்த்திருக்கிறார்.
வங்கமொழி ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கிறார். இந்திய இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாளியாக போற்றப்பட்ட இலா சந்திர சோஷி 79 வயசில் 1982 மறைந்தார். நன்றி, வணக்கம்.